சார் என்ன கங்கா இவ்வளவு காலையில ஆச்சரியமா இருக்கு சார் ஸ்கூட்டி நிலையா சார் அது ஒரு பேய் பங்களா சார். நேத்து நான் போறதுக்குள்ள அங்க இருட்டிடுச்சு. அங்க நடந்தது சொன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. என்னாச்சு சார்? அது இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேல வா. என்னம்மா? நான் இதை எதையும் நம்ப மாட்டேன். இல்ல சார், இது சத்தியமா நடந்துச்சு. இனிமே நீங்க எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாலும் நாங்க போக மாட்டேன். எங்க இருட்டான உடனே நீ பயந்துட்ட. அங்க நடந்ததெல்லாம் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? சிஎஃப்எல் எப்படி ரெட் கலர் ஆகும்? எப்படி யோசிச்சாலும் எனக்கு புரியல. சத்தியமா சார், நான் என் கண்ணால பார்த்தேன். அது எப்படி? தாழ்மாக்கு மேல மேல ஹலோ கங்கா, நீ தனியா அந்த பே பங்களாவில போயன மேனேஜர் சொன்னாரு. எதுக்கு போன? இந்த டைம்ல யாரும் அங்க போக மாட்டேன்டி. அந்த பங்களால ஏதோ அமானுஷமா நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ எதுக்கு போன? ஹலோ ஹலோ
இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. பேய் வீடு யாராவது இந்த காலத்துல இதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? சார் சத்தியமா நடந்துச்சு. சரி கங்கா, நீ சொன்ன மாதிரி காவல்காரன் பேயா இருந்தா அந்த பேய் கம்பெனிக்கு காசு கொண்டு வந்து கொடுக்குமா? என்னது, வாட்ச்மேன் இங்க வந்தானா? கங்கா, நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போன ஆளை நீ பார்க்கலையா? பேய் பகல்ல வெளியில வந்து நடக்குதுன்னு நான் எங்கேயும் கேட்டதில்லை. சார் இங்க வந்தவ அந்த ஆளு அவன் பேரை சொல்லி எங்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டான். அது மட்டும் அல்ல, வாங்கின பல்புக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போனான். அது சார், அந்த ஆளு வெளியே போன நேரத்துல பயந்து அந்த ஆளுகிட்ட கூட சொல்லாம வந்திருக்க. அதனால அந்த பொண்ணை திட்டாதுங்கன்னு கூட சொன்னாரு. நீ முதல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட பாரு, உன் பயத்தை போக்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. இல்லைனா மெண்டல் ஆயிடுவேன். சார் நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். இத பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் எந்த கம்பெனி நடத்தல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, நீ அங்க போய் அவரை பாரு. ஒரு கயர் கொடுப்பாரு, அது வாங்கி கட்டினா உன் பயம் எல்லாம் போயிடும். நீ இப்ப கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏண்டி மூட் ஆஃபா இருக்க? நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்கடி. நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது பயத்துல ஏதோ உளறியோன்னு தோணுது. நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ முதல்ல பயப்படுறத விட எல்லாம் சரியா போயிடும். எம்டி சொன்ன மாதிரி முதல்ல ஒரு தாயத்தை மந்திரிச்சு நான் உன் கையில கட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. தேங்க்யூ. நான் பண்ண பிரெக்னன்சி டெஸ்டோட ரிசல்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? இதுக்கு காரணம் அந்த விவேக் தானே? அவன் உன்னை கைவிட்டா அவன் வீட்டு வாசல்ல போய் உட்காருவேன்னு சொல்லு. சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லுடி. இதுக்கு காரணம் விவேக் தானே? இப்ப நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. டைம் வரும்போது நானே சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. பணம் கொஞ்சம் செலவாகும். நீ எதுக்கும் பயப்படாத. இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இத யாருக்கும் தெரியாம கலைச்சிடலாம். நீ எதுக்கும் பயப்படாத. எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன். மேட்ரு முடிஞ்ச 2 நாள்ல ஒரு மாத்திரை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. இந்தா இதுல இருந்து ஒரு 4 ஐட்டம் எடுத்து வச்சுக்கோமா. புது ஐட்டம். என்ன பல்பு இது? இதுவும் சீலப்பு தான், ஆனா கலரு மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்புன்னு எல்லா கலர்லயும் இருக்கு. இன்னைக்கு தான் குடோன்ல இருந்து புதுசா இட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஊத்து பார்க்காதம்மா. இதோட சேம்பளை தான் அன்னைக்கு நான் ஃபிட் பண்றதுக்கு பைக்ல வச்சு விட்டேனே. நீ பார்க்கலையா? சிஎஃப்எல் எப்படி ரெட் கலர் ஆகும்? எப்படி யோசிச்சாலும் எனக்கு புரியல. லத்தீஃப், ஜீப்ல வந்திருக்க. யாருது? இது நம்ம முதலாளி புதுசா வாங்கினது, பல்பு சப்ளை பண்றதுக்கு. நாளை காலையில ஃபுல் ஸ்டாக் லிஸ்ட் என் டேபிள் இருக்கணும். நான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போறேன். ஓகே சார், தேங்க்யூ. போயிட்டியா? போடாடே. எல்லா கணக்கும் சரியா இருந்தா தானே அடிச்சு மாத்த முடியும். அடிச்சு மாத்தணுமா? சொந்த முதலையா? சொந்த முதலா?
அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். இது எல்லாம் பாத்திமாவோட அப்பா பேர்ல தான் இருக்கு. கணக்க சரியா கொடுத்தாதானே மாச செலவுக்கும் பெட்ரோல் செலவுக்கும் காசு கிடைக்கும். பாத்திமாவோட அப்பா எப்பேற்பட்ட ஆளு, தான் செத்ததுக்கு அப்புறம் தான் தான் மகளுக்கு சொத்துலாம் கிடைக்கும்னு சொல்லி பத்திரம் எழுதி வச்சிருக்காரு. சோ அதனாலதான் இன்னி வரைக்கும் சார் உங்களுக்கு துரத்தி விடலையா? பின்ன துரத்தி விட்டுருவாப்லையா? சிட்டிக்கு வெளியே வர போற பெரிய ஐடி கம்பெனி, அடுத்து ஒரு பெரிய பங்களா, அது ஒட்டினாப்லயே 2 ஏக்கர்ல காலி இடம். எப்படி பார்த்தாலும் பல கோடி ரூபா சொத்தை பாத்திமாக்கே தெரியாம வாங்கி போட்டிருக்காரு. சார், நான் கொஞ்சம் ஸ்கூட்டி எடுத்துக்கிறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அது எப்படி முதலாளி கிட்ட சொல்லாம? நான் சொன்னேன்னு சொல்லுங்க போதும். கண்ணை கட்டிக்கொள்ளு, காதை பொத்திக்கொள்ளு, வாயை நீயும் மூடிக்கொள்ளு. கண்ணை கட்டிக்கொள்ளு, காதை பொத்திக்கொள்ளு, வாயை நீயும் மூடிக்கொள்ளு. வெட்கமே மாறிப்போ, மானமே தூரப்போ, காசுதான் கடவுள்டா, பணமதோ தெய்வமடா. கண்ணை கட்டிக்கொள்ள, காதை பொத்திக்கொள்ள, வாயை நீயும் மூடிக்கொள்ள. Make it rain, let the money rain over me behind and spend more just for fun. As I change my life, some broken boundaries that let me down, but never harm me for everything. I just wanna say, give me more, give me more, give me satisfied. Make it rain, let the அண்ணா, இது யாருடைய பங்களானா? அது டவுன்ல பல்பு கம்பெனி நடத்துற ஒரு ஆளோட பங்களா. சும்மா பூட்டி தான் கிடக்குது. எதுக்குமா கேக்குற? என்ன விஷயம் சொல்லுமா? ஒன்றும் இல்லை. கேட்டதோ கொஞ்சம் தான், கொடுத்ததோ கோடிகளாய். இத்தனை காசை கொண்டு என்ன நான் செய்வேனோ? காசுக்கும் மேல காகனும் கூட என்றுமே பறக்காதே. காசுக்கும் மேல காகனும் கூட என்றுமே பறக்காதே. கடலின் நடுவே படுக்கை போட்டு தூங்கலாமே. கண்ணை கட்டிக்கொள்ளு, காதை புத்திக்கொள்ளு, வாயை நீயும் மூடிக்கொள்ள. மெர்சலாய் ஊரை சுத்தி பறவையாய் பரப்போமே. நன்மைகள் செய்வதற்கே தேர்தலில் ஜெயிப்போமே. காலம் போற போக்கில் நாமும் கூட போவோம், வாழ்க்கை அது நிற்காதே. காலம் போற போக்கில் நாமும் கூட போவோம், வாழ்க்கை அது நிற்காதே. விண்வெளியிலே படகையொட்டி போகலாமே. கண்ணை கட்டிக்கொள்ள, காதை புத்திக்கொள்ள, வாயை நீயும் மூடிக்கொள்ள. கண்ணை கட்டிக்கொள்ள, காதை புத்திக்கொள்ள, வாயை நீயும் மூடிக்கொள்ள. வெட்கமே மாறிப்போ, மானமே தூரப்போ, காசுதான் கடவுள்டா, பணமதோ தெய்வமடா. கண்ணை கட்டிக்கொள்ள, காதை பொத்திக்கொள்ள, வாயை நீயும் மூடிக்கொள்ள.
என்ன கங்கா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க? விவேக் முடியாதுன்னு ஏதாவது சொன்னானா? ஹே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போய் படுத்து தூங்கு. நாளைக்கு நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துல இருக்க கிளினிக்கு போகணும். நீ எதுக்கும் பயப்படாத. எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்ணிருக்கேன். நான் ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டதுதான். அங்க இருக்க டாக்டர் போய் பாக்குறோம். கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், ஒரே நாள்ல கலைச்சிடுவாரு. நான் காலையில போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். ஹே நான் சொன்னதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்க போதும். நம்ம லேட் பண்ண காம்ப்ளிகேட் ஆயிடும். ஒரு நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சரிடி, உன் இஷ்டம். சின்ன ஊசியால எடுக்க வேண்டியத கடப்பாரை வச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிடாத. இதுக்கெல்லாம் அன்னைக்கே டேப்லெட் போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது.